friends, welcome to Kritika's cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா ஸ்வீட் கார்ன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மசாலா ஸ்வீட் கார்ன் செய்யிறது ரொம்பவே ஈஸியான ஒரு process. வாங்க அது எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஸ்வீட் கார்ன் செய்யிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துர்க்கேன். இப்போ ஸ்வீட் கார்ன் வேக வைக்கலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் அளவுக்கு அதாவது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த ஸ்டேஜில் கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை இதோட சேர்த்துக்கலாம். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி கொதிக்காத முன்னையே நம்ம ஸ்வீட் கார்னை சேர்த்தோம்னா தண்ணி ஸ்வீட் கார்ன்லேருந்து விட ஆரம்பிச்சிரும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா ஸ்வீட் கார்ன் நல்லா கொதித்து வெந்து வந்துடும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்னை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட்டான பிறகு பட்டர் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகி வரட்டும். இந்த மசாலா ஸ்வீட் கார்ன் பெரிய பெரிய மால்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் வெளியெல்லாம் விற்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரியான ஸ்வீட் கார்ன் தாங்க இது. இது செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ். இப்போ பார்த்தோம்னா மொத்த எண்ணெயும் உருகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை இதோட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னை வெண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்ட பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஸ்வீட் கார்ன் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறை இதோட பிழிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான குயிக்காக செய்யக்கூடிய மசாலா கார்ன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.